சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு காண்றாங்க. கனவு கண்டதை தன்னுடைய பிள்ளை இடத்துல அவங்க சொல்றாங்க. மகன் இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல சொல்றாங்க, காலையா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது பஹக்க பொந்தூர் மாதா தரா. நான் ஒரு கனவு கண்டேன். 3 நாள் கனவு கண்டதாக தஃசீரில் எழுதுறாங்க. அந்த கனவிலே உங்களை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? இப்ப பிள்ளை இடத்துல கேட்கிறாங்க. அதுவும் நீண்ட வயசுக்கு பிறகு கிடைத்து ஆறுதல் அடைந்த ஒரு நிலை. அது ரொம்ப காலமாக சீரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து, யா அல்லாஹ் எனக்கு ஒரு சந்ததியை தான் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நீண்ட காலத்துக்கு பிறகுதான் அந்த பிள்ளை கிடைக்குது. அப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, அந்த பிள்ளையை தவம் கிடந்து பெற்ற பிள்ளையே அரு என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், கனவுல சொல்றான். நபிமார்களுடைய கனவுகள் அத்தனையும் வஹைதான். நபிமார்களுடைய கனவுகள் வஹைதான். அந்த வகையிலே இதை உத்தரவு மகன்கிட்டையும் கேட்கிறாங்க. இப்ப மகன் சொல்றான்னு வச்சுக்கிடுவோம். மகன்கிட்ட என்ன கேட்கிறாங்க, உங்களை அறுத்து பலியிடுற மாதிரி நான் கனவு கண்டேன், உங்களுடைய அபிப்பிராயம் பொந்தூர் மாதா தரா, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன பிள்ளைகிட்ட கேட்கிறாங்க. பிள்ளை என்ன பதில் சொன்னாங்கிறது இருக்கட்டும். ஒருவேளை இப்படி பதில் சொன்னாங்கன்னு வைங்க, இல்ல என்னெல்லாம் அறுத்து பலியிடாதீங்க வாப்பா, என்ன அறுக்க போறீங்க, அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் கேட்டுருவாங்களா? கேட்கறது இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது ஒரு சோதனை. இன்னஹாதா லஹுல் பலாஉல் முபீன், இது ஒரு மகத்தான சோதனை என்கிறான் அல்லாஹ். பிள்ளையை அறுத்து பலியிடுறதுங்கிறது பெரிய சோதனையா இல்லையா? எவ்வளவு பெரிய பயங்கரமான விஷயம் அது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைய நம்ம அப்படி நெருங்க முடியுமா? புள்ள கத்தியில வச்சாலும் கத்தி கையை அறுத்துற போது கொண்டா அப்படி நாம வாங்கிக்கிடுவோம். தவம் கிடந்த பெற்ற பிள்ளையை அறு என்கிறான் அல்லாஹ். அறுப்பதற்கு அவர்கள் தயாரானார்கள். ஆனால் ஒரு ஆலோசனையை கேட்கிறாங்க. இன்னி அது பஹக்க பொந்தூர் மாதா தரா, நான் உங்களை அறுக்கிற மாதிரி கனவு கண்டேனே, நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்ட போது, நான் மாட்டேன் அறுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இப்ராஹிம் கேட்க போறது இல்லை இல்லையா? அவங்க அறுக்க தான் போறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை அவங்க ஏத்துக்கிடுவாங்க. காலையா அபத்திஃபால் மாத்து உமர், என்னுடைய தந்தையே உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ அதை நீங்க செய்யுங்க. சதஜிதினி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளர்களிலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் பொறுமையா இருக்கிறத நீங்க பாப்பீங்க. நான் அழுதுனா புலம்ப மாட்டேன் என்று அர்த்தம். துடிக்க மாட்டேன், ஓடு ஒப்பாரி வைக்க மாட்டேன், அறுத்துருங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆயத்தினுடைய தொடர்ல வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பிள்ளைய குப்பரை போட்டு அறுத்தாங்க. ஜபீன், குப்பரை போட்டு அறுக்கிறாங்க. எல்லாத்தையும் கழுத்துல தானே அறுப்பாங்க. ஆடு மாடு கோழி ஏதாவது அறுக்கிறாங்க, கழுத்துல தான் அறுப்பாங்க. பெடரிகை கொண்டு வர்றாங்க. ஏன்னா பிள்ளைகளுடைய முகத்தை பார்க்கும் போது இறக்கம் வந்துடக்கூடாதே, அப்படி அந்த இறக்கத்தை தாண்டி அறுத்துருவாங்க. அது வேற விஷயம். கண்களிலிருந்து கண்ணீர் வடித்து விடக்கூடாது என்ற ஒரு அச்சம் இருந்தது. அதனால கவுத்தி போட்டாங்க. புள்ள கேட்டாங்களா, ஏன் வாப்பா என்ன கவுத்தி போட்டு அறுக்கிறீங்க அப்படின்ட்டு. இல்ல, இறக்க சிந்தனை மேலிட்டு விடக்கூடாதே. அப்படி இறக்க சிந்தனையை மேலிட்டாலும் அல்லாஹுவினுடைய கட்டளையை செயல்படுத்துவதுதான் உங்கள் மீது கடமை. என்னை வளமை போன்ற குப்பை நிமித்தி போட்டு அருங்கன்னாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம். பெரிய வயசா, ஃபலம்மா பலக மஅஹு ஸஅயன் அல்லாஹ் சொல்றான். ஓடி விளையாடக்கூடிய வயதை அடைந்த பொழுது, அப்படிதான் சொல்றான் அல்லாஹ். இது எப்ப நடக்குது? ஓடி விளையாடக்கூடிய அந்த வயசு அது. அப்ப சின்ன வயசுங்கிறத நம்ம விளங்குறோம். அப்ப சின்ன வயசுலேயே எவ்வளவு பெரிய நுணுக்கம் உள்ளவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அப்ப என்ன செஞ்சாங்க, போய் அறுக்க போனாங்க. அறுக்க போகும்போது ஷைத்தான் நேரா வர்றான். இது ஆம்பளைலாம் சொன்னா சரியா வராது, பொம்பளைகிட்ட போயிடுவோம் அப்படின்னு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போய் சொல்லியிருக்கிறான். உங்க மகனை உங்க கணவர் அழைச்சிட்டு போறாரு, எதுக்குன்னு தெரியுமா? தெரியல. பிள்ளைய அவங்க மகன், அவங்க பிள்ளைய அவங்க கூட்டிட்டு போறாங்க, இதுக்கு என்ன நான் கேட்கணுமா? இல்ல, இங்க தெரிய வேண்டியது அவசியம்.
உங்க பிள்ளைய அறுக்கிறதுக்கு கொண்டு போறாங்க. அப்ப ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யாராவது எந்த தந்தையாவது தன்னை பிள்ளைய அறுக்கிறதுக்கு கொண்டு போவாங்களா? ஒருபோதும் என் கணவர் அப்படி செய்ய மாட்டாங்க. சத்தியமாக சொல்லுகிறேன், அறுக்கிறதுக்கு தான் கொண்டு போற. அது எப்படி அறுப்பாங்க? பிள்ளைய யாராவது அறுப்பாங்களா? அது தடை, மார்க்கத்துல தடை. ஒரு நபி அவங்க பிள்ளை எப்படி அறுப்பாங்க? அதுவும் தவங்கிடந்த பெற்ற பிள்ளை அவங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைச்சிருக்குது. அதுவும் சாலிஹான பிள்ளையா இருக்கு, அற்புதமான பிள்ளையா இருக்குது, தவறுகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொண்ட குழந்தையாக இருக்குது. அப்படிப்பட்ட பிள்ளையை அறுப்பாங்களா? ஷரியத்திலேயே அது தடையாக இருக்குது. மனித பலி கொடுப்பது என்பது இல்ல, அது அல்லாவின் கட்டளையாம். மூதேவி, இதை முதல்ல நீ சொல்லியிருக்கணும். நீ முதல்ல சொல்லியிருக்க மாட்டாயா? அல்லாவினுடைய கட்டளை என்றால் அது எதுவாக இருந்தாலும் செய்யறதுதான் ஆகணும். தொலைஞ்சு போய் என்று கல்லால தூக்கி அடிச்சாங்க. அதோட அவன் ஓடனான். அங்க மகன்கிட்ட பிள்ளைகிட்ட கேட்கறாங்க, கூட்டிட்டு போறாங்களே எதுக்கும் தெரியுமா? உன்னை அறுக்கிறதுக்கு தெரியும். நீ யார், என்ன அறுக்க வந்தியோ? நீ போ என்று கல்லாலத்துக்கு அவங்க அடிச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்டையும் போய் அடிச்சா, குழப்பினா அவங்களும் கல்லால் அடிச்சாங்க. அதான் அந்த 3 ஜமராத்திலையும் கல் அறியப்படுறது. அதுக்கு பிறகு அந்த கத்தி அறுக்க இல்லைங்கிற வரலாறு நமக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா ஒரு ஆட்டை இறக்கினான். அதுதான் உலுஹிய்யாவினுடைய நாளாக, உலுஹிய்யாவினுடைய சுன்னத்தாக இன்று வரை அது நிலைத்திருக்கிறது என்பதை வதரக்னா அலைஹி ஃபில் ஆகிரீன் அல்லாஹ் சொல்றான். அத்தகைய ஒரு சிறப்பை நாம் பிந்தியவர்களுக்கு நாம் என்ன செய்து விட்டோம்? கொண்டு வந்து சேர்த்து விட்டோம், நாம் விட்டு விட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அந்த உலுஹிய்யா என்பது சுன்னத்தாக இருக்கிறது.